சால்னா பரோட்டாக்கு மட்டும் நல்லா இருக்கும்னு யாருங்க சொன்னது? சப்பாத்திக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பண்ணலாமா? இது சப்பாத்தி சைடு சீரீஸ் பார்ட் 4. ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு, கசகசா, 4 முந்திரி, அரை முடி தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டியும் சேர்த்துக்கலாம், அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதை சேர்த்து நல்லா கலரும் போது ஒரு அரோமா வரும் பாருங்கள். அப்போவே நமக்கு பசி எடுத்துரும். சப்பாத்தி எங்கே, சால்னா எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. 2 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழைய வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது, கொஞ்சமாக தண்ணி, எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு இந்த சால்னா மிதந்து சூப்பராக இருக்கும். இந்த சால்னாக்கு 10 சப்பாத்தி போட்டால் கூட பக்காவாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, இட்லி, தோசை, நான், குல்ச்சான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.